வணக்கம். இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி என்ற தலைப்பிலே நாம் சில தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கிருஷ்ணர் பிறந்த தினமே இந்தியாவில் வட மாநிலங்களில் கோகுலாஷ்டமி என்றும் ஜென்மாஷ்டமி என்றும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த விழா கிருஷ்ண ஜெயந்தி என்ற பெயரிலும் ஸ்ரீ ஜெயந்தி என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தில் தேய்பிரை அஷ்டமி என்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவு நேரத்தில் மதுரா சிறையில் வசுதேவ தேவகி தம்பதியினருக்கு 8வது குழந்தையாக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தார். கிருஷ்ணருடைய அவதாரம் நிகழ்ந்ததும் சங்கு சக்கரம் தாமரை கதாயுதம் ஏந்திய கரங்களை கிருஷ்ணர் காட்சியளித்து பின்னர் குழந்தை வடிவத்தை அடைந்தார். கோகுலம், பிருந்தாவனம், மதுரா என பல இடங்களில் வாழ்ந்த கிருஷ்ணர் தனது 7வது வயதில் கம்சனை அழித்து தன் பெற்றோரை காத்தார் என்பது வரலாறு ஆகும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று பூஜையை நிறைவு செய்யும் வரை ஆகாரம் எதையும் சாப்பிடக்கூடாது. பூஜையை முடிக்கும் வரை பால், மோர், பழரசம் போன்றவற்றை வேண்டுமானால் சாப்பிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று மாலை 6 மணிக்கு மேல் கிருஷ்ணரின் உருவ சிலையை அலங்கரித்து அவருக்கு பிடித்தமான வெண்ணெய், தயிர், பால், அவல், சீடை, முறுக்கு, தட்டை, அதிரசம், ரவா லட்டு, நாவல் பழம் போன்ற பொருட்களை நிவேதனம் செய்து அவருக்கு வழிபட்டு அனைவருக்கும் கொடுத்து பின்னர் தாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை போல அலங்கரித்து மகிழும் வழக்கமும் நடைமுறையில் உள்ளது. கிருஷ்ணர் கோயில்களில் உரியடித்து திருவிழாவும் வழுக்கு மரம் ஏறும் விளையாட்டும் நடத்தப்படும். சிறுவர் சிறுமியர் இந்த கோலாட்டத்தை ஆடி மகிழ்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.